அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் தொடர்ந்து விட்டு கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் எழும்பூரில் அதிக அளவு மழை பொழிந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. மற்ற இடங்களில் 7 சென்டிமீட்டருக்கு குறைவாக மிதமான மழை பெய்ததாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி, இந்த புள்ளி விவரம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பதிவாகி வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நேற்று காலை 8:30 மணி அளவிலிருந்து இன்று காலை 6:30 மணி வரையான இந்த நிலவரப்படி சென்னை மாநகராட்சி மற்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலின்படி சென்னை நுங்கம்பாக்கம் எழும்பூர் பகுதிகளை பொறுத்தவரை 8.6 சென்டிமீட்டர் என்ற அளவிற்கு அதிகபட்சமாக சென்னையை பொறுத்தவரை மழை பதிவாகி இருக்கிறது. அதை தொடர்ந்து அம்பத்தூர் பகுதியில் 7 சென்டிமீட்டர் என்ற அளவிலும், மாம்பழம் பகுதியில் 6 சென்டிமீட்டர் என்ற அளவிலும் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை நீடித்து வரக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை இன்றும் நீடிக்கிறது. அந்த அடிப்படையில் பொறுத்தவரை வரக்கூடிய நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் என்ற அளவிற்கு இந்த நுங்கம்பாக்கம், எழும்பூர் பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கூட இந்த மழை பதிவானது தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையிலும் பார்க்கும் பொழுது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அம்பத்தூர் பகுதியில் 7 சென்டிமீட்டர், அதிகபட்சமாக எழும்பூர் பகுதியில் 8.6 சென்டிமீட்டர், அது மட்டுமின்றி மற்ற இடங்களில் 7 சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவிற்கான இந்த மழை பதிவானது இருக்கிறது. நள்ளிரவு வரையிலும் கூட சென்னை பகுதிகளில் விட்டு பெய்து வந்த இந்த கனமழையின் காரணமாக இந்த அளவிற்கான மழை பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அளவை பொறுத்தவரை கடலூர் பகுதியில் அதிகபட்சமாக மழை பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 17 சென்டிமீட்டர் அளவிற்கான இந்த மழையானது பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பகுதியில் 14 சென்டிமீட்டர் அளவிலும், இந்த நுங்கம்பாக்கம் பகுதியில் 8 சென்டிமீட்டர் என்ற அளவிலும் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதியில் 6 சென்டிமீட்டர், சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் 5 சென்டிமீட்டர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தரப்பிலும் இந்த தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது.